ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுகி ரெடியாக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குக்கரில் மட்டனை போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா ஒரு 6-7 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். மட்டன் மசாலா போட்டோம்னா அது நல்லா மட்டனில் அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் பிடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வடச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் ஒன்றா வெட்டி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் அளவாக போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனையும் அதிலே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் அளவாக போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவி ஒரு 10-20 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.